ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனாங்களா அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செக்கப் எப்போ போகிறது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு வீட்டில் பெரியவங்களா, அதாவது அம்மா அப்பாவாக இருக்கட்டும், மாமியார் மாமனாராக இருக்கட்டும், யாராவது இதில் ஒருத்தர் சொல்கிறது, நீங்கள் 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறமாட்டி நீங்கள் செக்கப் போங்க, இப்போலாம் போகாதீங்க. எங்கள் காலத்துலலாம் நாங்கள் 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் மாதமாக இருக்கேங்கிறதே வெளியில் சொன்னேன். அதனால் நீ இப்போ போகாத, நம்ம நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுனால அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால ஸ்கேன் எடுக்கிறதுனால கரு களையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்புகிறாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட காலகட்டம் வேறு, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேறு, நீங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வேறு, இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்க எதனால கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஆகும் என்ன கேட்டால், நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிட்டில் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாளோ இல்லை நாளை மறுநாளோ அந்த மாதிரி போங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரு யூட்ரஸில் இருக்குதா டியூப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி 45 டேஸ்லேயே நம்மளோட கரு கொஞ்சம் லைட்டாக ஸ்கேனில் தெரிய ஆரம்பிச்சிடும். வெஜினல் ஸ்கேன் எடுப்பாங்க, சில பேருக்கு ஸ்கேனாகவே அந்த மாதிரி கூட எடுப்பாங்க. ஸோ அதை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட கரு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கரு யூட்ரஸில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். டியூப்பில் இருந்தால் அந்த கரு டியூப்பில் இருக்கக்கூடாது. ஸோ இதை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹச்சிசின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருப்பீங்க, அவங்களாம் கூட நீங்கள் டேட் தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் கிட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா கூட, நீங்கள் பீரியட்ஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த பிளட் டெஸ்ட் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத அக்யூட்டாக காட்டக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டெஸ்ட் தான். ஸோ இதையுமே கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் போகலை எல்லாருமே இந்த பிளட் டெஸ்ட்டுங்கிறத ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் அக்யூட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டில் பாசிட்டிவாக டபுள் கோட் காட்டியிருக்கோம். பட் நம்ம கன்சீவாக இருக்க மாட்டோம். இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது கிட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட இதுலேருந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது என்னோட சொந்தத்தில் இருக்கிற ஒரு அண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் டிலே ஆகிருக்கு. ஸோ அவங்க கார்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு டூ லைன் வந்திருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சென்று அவங்க பீரியட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போவும் அவங்க எதுக்காக செக் பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த டைம் ஒரு பயத்தில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்குமா அப்படின்னு நினச்சி செக் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியல. அப்போ அவங்க செக் பண்ணி பார்க்குறப்பவும் அவங்க டபுள் கூட வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறப்போ இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாலாம் கிடையாது, இது கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டால் கிடையாதுல, ரொம்ப ரேர். பட் இருந்தாலும் நீங்கள் பயப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரல. இந்த மாதிரி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகணும் இதுக்காகவும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட ஃபஸ்ட் டைம் போகையிலே நமக்கு கொடுப்பாங்க டேப்லெட். கண்டிப்பாக நீங்கள் எத்தனை நாளில் போனாலுமே நீங்கள் இன்றைக்கி 28 டேஸில் நீங்கள் ப்ரெக்னன்சியை சில பேர் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களாம் அன்றைக்கி போனாக்குள்ள அவன் டாக்டர் கொடுக்குற டேப்லெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். ஏன் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட்டில் குழந்தையோட அந்த 3 மாதத்துக்கு தேவையான கை கால் முதுகு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், மென்டல் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், முதுகு படம், இது எல்லாமே இந்த ஃபோலிக் ஆசிட்டில் தான் நிறையா இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றோமோ அதுதான் அந்த 3 மாதத்தில் குழந்தையோட உறுப்புகள் வளர எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நமக்கு சரி, நம்ம பேபிக்கு சரி ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம டெய்லி நம்ம ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்குப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே அது யாராலையும் முடியாது. அது அப்படிலாம் நம்ம சாப்பிட்றதும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் டிலே பண்ணாமல் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட 2 ப்ரெக்னன்சிலையுமே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் பீரியட்ஸ் 33 டேஸில் நான் என்னோட 2 ப்ரெக்னன்சியுமே நான் 33 டேஸ்லேயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்த 35-36 டேஸ்லேயே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுத்தாங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே தவிர நான் எதையும் இல்லாததெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் டிலே பண்ணாமல் போங்க. அதான் நமக்கும் எல்லாருக்குமே நல்லது.
அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.